அத்தை 2 பேரும் சாப்பிடுங்க அத்தை, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேங்க அத்தை. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி கொண்டு வந்து வைங்க. இதை எடுத்துட்டு வரேங்க அத்தை. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. ஏங்க அத்தை எந்திரிக்கிறீங்க? உட்காந்து சாப்பிடுங்க. இல்லைங்க மாப்பிள்ள, நீங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் அப்புறமா உட்காந்து சாப்பிட்றேன். வாங்க மாமா சாப்பிடலாம். மாசம் நிக்காம தண்ணி எல்லாம் கொண்டு வந்து வை, எல்லாம் எடுத்து கொண்டு வந்து மாப்பிளைக்கு பக்கத்துல வச்சு கொடு. நீ சாப்பிட்டாச்சாமா? சாப்பிடும்போது மருமகளை உட்காந்து சாப்பிட்றியான்னு கூட கேட்க மாட்டாங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவீங்க. மருமகனை பார்த்தோன்னா வேகமாக எந்திரிச்சிட்டு நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மருமகளுக்கு அடிமை மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு எப்போ வேணாலும் சாப்பிடலாம். மருமகனுங்க அப்படியா மகளுகளை கட்டியிருக்காங்கல்ல, அதனால் அவங்க ராஜா மாதிரி வச்சு தான் மகளை பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறாங்க. இதே மகளும் மருமகனும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா மாமியார் மாதிரி எடுத்து வச்சு கொடுப்பாங்க. இதே மகனும் மருமகனும் உட்காந்து சாப்பிட்டா என்ன போட்டுக்குவாங்க. மகளுக்கும் மருமகனுக்கும் கல்யாணமான புதுசில் இருந்தாலும் சரி, கல்யாணமாகி அவங்க குழந்தைகளை கல்யாணம் பண்ணி அவங்களே மாமியார் ஆனாலும் சரி, மாமியார் மாதிரி வந்தால் அந்த தாங்குவாங்க மருமகனை. சரி, இப்போ நீ சாப்பிட்டியா இல்லையா? சரி, நான் சாப்பிட்றதா அப்புறம் பார்த்துக்கலாம். நான் ஒன்று சொல்கிற கோச்சுக்காதீங்க. எப்பயுமே நாங்கள் மருமகளை மட்டும்தான் இருக்க முடியும், மகளாலாம் இருக்க முடியாது. சரிங்களா? நாங்களாம் மகளாக இருந்து எல்லா வேலையும் அம்மா அம்மான்னு நாங்கள் பார்த்து செஞ்சாலும் அவங்க எங்களை மருமகளாக மட்டும்தான் நினைப்பாங்க.